ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் சாம் அவர்கள் ரீசெண்டா சரத்குமார் அவர்கள் தளபதியை கிண்டலா விமர்சித்ததை பத்தி பேசியிருக்காரு ரீசெண்ட் இன்டர்வியூல. அதாவது ரீசெண்டா என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்களோட அப்பா தளபதியை திட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் தான் அவரு வாரிசு படத்துல அப்பாவா நடிச்சதுனால அந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவரு டிவிகே குறித்து தளபதியை குறித்து பேசின வீடியோவா பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஏன்னா தளபதிக்கும் சரத்குமார் சாருக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு. பட் அவங்களே இப்படி பிரிச்சிருச்சுன்றது புரியுது. அவரு பாஜக இருக்கிறதுனால தளபதியை இந்த மாதிரி பேச சொல்லி அவருக்கு அழுத்தம் வந்திருக்கலாம். அதனாலதான் அவரு இந்த மாதிரி எல்லாம் தளபதியை விமர்சனம் பண்ணியிருக்காரு. பட் எனக்கு என்னன்னா, அவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ராதிகா சரத்குமார்னு ரெண்டு பேருக்குமே தளபதியை ரொம்ப பிடிக்கும். வாரிசு படம் டைம்ல அவ்வளவு நட்பா இருந்தாங்க. பட் ஆனா அரசியல்னு வரும்போது எதிரியா மாறிட்டாங்க. பட் ஆனா தளபதி எல்லாம் யாராலையும் ஷேக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சாம் அவர்கள். அந்த சரத்குமார் அவர்கள் தளபதியை பத்தி பேசின வீடியோவை பார்க்கும்போது நமக்கே ஷாக்கு தான். ஏன்னா இப்ப ரீசெண்டா தான் வாரிசு வந்துச்சு. அதுவும் வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச்ல தளபதியை சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாரு. இந்த குறுகிய காலத்துல அவர்கிட்ட இருந்து இந்த அந்தர்பல்ட்டியை நம்ம எதிர்பார்க்கல. எதிரான கட்சின்றதுனால கொள்கை ரீதியா எதிர்க்கிறது பிரச்சனை இல்ல. பட் ஆனா சரத்குமார் அவர்கள் பயங்கர கிண்டலா தேவையில்லாம பேசினாரு. பட் ரம்மியை ப்ரொமோட் பண்ணப்பயே நம்ம பார்த்துட்டோம். பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவாரு அப்படின்றத. அண்ட் அட்லீஸ்ட் இவ்வளவு நாள் அரசியல்ல இருந்திருக்காரு, ஏதாவது பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு துரும்ப கூட நகுத்துல. அதனால இவரு அரசியல்வாதியா பேசுறத தளபதியும் சரி மத்தவங்களும் சரி பெருசா எடுத்துக்க போறது இல்ல. பட் ஒரு சக நடிகரா அதுக்குள்ள இந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் யாரும் எதிர்பார்க்கல, அவ்வளவுதான். அண்ட் நமக்கு மட்டும் இல்ல, கூட நடிச்ச சாம் அவர்களுக்கே ஷாக்கிங்கா தான் இருந்திருக்கு. ஓகே நண்பா, சாம் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு போல. அதுக்காக கொடுத்த இன்டர்வியூஸ்ல மோஸ்ட்லி எல்லாத்திலுமே தளபதியை பத்தி பேசுறாரு. பிகாஸ் ரீசெண்டா வாரிசு படத்துல தளபதியோட நடிச்சதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த கேள்வி வச்சிடுறாங்க. அவருமே தளபதியை பத்தி பயங்கர பாசிட்டிவா தான் பேசுறாரு. பிகாஸ் தளபதி அவரை அந்த மாதிரி கைண்டா ட்ரீட் பண்ணியிருக்காரு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே, பாய்.